கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே நாம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் எதிர்பார்க்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். உதாரணமாக, ஒரு பயிரிடுகிறவன் தான் பயிரிடுகிறதான அந்த பயிர்களுடைய அந்த விளைச்சலை ஏற்ற காலத்திலே அவன் பெற்றுக்கொள்ளுவான் என்றதான ஒரு நம்பிக்கையோடு அவன் முன்மாரிக்காக பின்மாரிக்காக அவன் காத்திருந்து ஏற்ற வேளையிலே அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறான். அதில் பயிரிடுகிறவன் அதனுடைய பலனை முந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பயிரிடுகிற பொழுது நீங்கள் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன எதிர்பார்த்து செயல்படுகிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை அவர் அறிந்து அதற்கு தகுந்தபடி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். அவன் விதைத்தான், அது அவனுடைய வேலை. விளையச் செய்கிறது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போலோ நட்டாலும் பவுல் நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் தேவன். அப்போ இதுதான் போன வாரத்தில் முதலாவது பகுதி. ரெண்டாவது என்ன தியானித்தோம்? நாம் நம்முடைய காரியங்களிலே சில வேளையில தவறி விடுகிறோம். அந்த தவறி விடுகிற வேளையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்குகிறார். நம்மை அவர் தகுந்த ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக, எஜமானின் கையிலே அது ஒரு ஏற்ற வேலைக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக அவர் நம்மை உருவாக்கும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில கால்குலேஷனில் நம்ம தப்பி போயிருப்போம், தவறி போயிருப்போம். சில கால்குலேஷனில் நம்ம போட்டது எதிர்பார்த்தது நடக்காது. ஆனால் கர்த்தர் அதை கூட சரிப்படுத்தி நேராக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நாம் அதை சரியான பாதையில் செல்வதற்கு உதவி செய்வார். அதுதான் நம்முடைய கர்த்தர். ஒரு நல்ல குயவர். He is the master potter. Amen. He makes things in the right way even though the part is broken in the hands of the master potter. Amen. எஜமான், அதாவது பரம குயவனுடைய கரத்திலே அந்த பாத்திரமானது அது உடைந்து போனாலும் அதை மறுபடியும் வனைய அவர் வல்லவர். இப்போ நம்ம அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏமேன். இதுதான் போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், அல்லது பரம தகப்பனாகிய யெகோவா தேவனாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அந்த பரம தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உதாரணமாக இந்த இதில் எல்லாமே பார்க்கும் பொழுது பயிரிடுகிறதாக இருக்கட்டும், ஒரு மண் பாண்டத்தை வனைகிறதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ராசஸ். எல்லாமே ஒரு ப்ராசஸ். இட் டசன்ட் ஹேப்பன் ஆன் அ நைட் ஆர் டே ஆர் இன் அ வீக்ஸ் டைம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் வந்து எதிர்பார்க்கிற காரியம் இன்றைக்கி ஒரு அந்த அந்த பிக்சர் வந்து போட்டுங்களா? அப்போ அந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழில் வந்து மறுரூபமாகிறது என்று சொல்ல முடியும். மறுரூபமாகிறது, அதாவது இங்கிலீஷில் பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவ கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அழகான தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நாம் வரையப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுவோமா? இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு நான் சின்ன வயதில் எப்படி இருந்தேன்னு தெரியாது. எங்கள் தாத்தா என்ன சொன்னார்? குரங்கு போல இருந்தேனா. ஒரு அல்லையா சொல்லுங்க. எங்கள் தாத்தா சொன்னது கூட நீங்கள் அல்லையா சொல்லுங்க. என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததே இல்லை, இப்படி குரங்கு மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று தந்திருக்காளே எங்கள் மகா அப்படின்னு. எங்கள் அம்மாவோட சைடில் நான் தான் முதல் பேரன். எங்கள் அம்மா தாத்தாவுக்கு. எங்கள் அப்பா சைடில் நான் தான் பேரன் முதல்ல. அவங்களுக்கு ஒரு பேத்தி, எங்கள் அத்தையோட பொண்ணு ஒருத்தி என்னோட உயர்ந்தவங்கன்னா என்னோட வயசுக்குண்டவங்க இருக்காங்க, ஃபியூ மந்த்ஸ் ஓல்டர். அப்போ எங்கள் தாத்தா சொல்கிற, என் குடும்பத்திலே இப்படி ஒரு குரங்கு மாதிரி ஒரு பிள்ளை பிறந்ததே இல்லை அப்படின்னு.
அப்படி இருந்த ஒரு குரங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை மாத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அதனால பாஸ்டர் சொன்னாரு, மனுஷன் குரங்குல இருந்தா வந்தான்னு சொல்லிடாதீங்க. எப்படியெல்லாம் மாத்திடுவாங்க. ஓ, குரங்கு மாதிரி. ஓகே, அந்த குரங்க கூட கட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா இன்னும் பார்க்கவே இல்லையே, கல்யாணத்தனைக்கு தானே பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கணும். நான் பேசுறது மோசே மாதிரி தான். மோசே எப்படி பேசினாரு? திக்குவாயும் மந்தனாவும். ஆனால் உண்மையாகவே மோசேக்கு திக்குவாயும் மந்தனாவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் அரண்மனையில் வளர்ந்தவர், பார்வோனுடைய ராஜகுமாரத்தியுடைய வளர்ப்பின் அந்த தாதியர்கள் மத்தியில் வளர்ந்தவர். நிச்சயமாக நல்லா பேசியிருப்பார், நல்லா வளர்ந்துருப்பார். ஆனால் 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று, 40 வருஷம் அவர் ஆடு மேய்த்ததுனால, வனாந்தரத்தில் மேய்த்ததுனால அவங்கள ஆட்களோடு கூட அல்லது மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ அதனால் அந்த மோசே மாடுகளோட மே மே இங்கே வா அப்படின்னு மேன்னு சொல்லியிருப்பார். அந்த ஆடுகளோடு தான் பேசி பேசி இருக்குது. அதுதான் அவருக்கு பழக்கமாக இருக்கும். லாங்குவேஜே மறந்துருக்கும், ஃபெனட்டிக்ஸ் எல்லாமே மறந்துருக்கும். அப்படி கூட இருந்திருக்கலாம் ஒரு வகையில். இன்னொரு வகையில், இந்த எகிப்தியர் கையில் போய் நான் நிற்கணுமா ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் ரொம்ப திக்கு வாங்கினா. நம்ம சொல்லுவோம்ல, பாஸ்டர் கொஞ்சம் ஒரு பாட்டு பாடுங்கன்னா, பாஸ்டர் எனக்கு பாட்டு வரவே வராது, உங்களுக்கு தெரியுமா, நான் பாட்டு பாடினா நான் பாத்ரூமில் தான் பாடுவேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் தெரியாமல் பாடியிருப்பாங்க. நாங்களே ஃபோன்லேயே பேசி பார்க்கும்போது கேட்பேன், அங்கே இங்கேயே பாடிட்டு இருப்பாங்க, தானாகவே அங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இவங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன், அப்படி ஏதாவது சாக்க போக்க சொல்லியிருப்பார் இருக்கணும். அதே மாதிரி ஒரு திக்கு வாயனா இருந்தா என்ன கர்த்தர் மாற்றினார். ஒரு வழியாக சொல்லுவோமா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி உங்களை கர்த்தர் வனைந்து உங்களை பயன்படுத்துவார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. ஒரு வழியாக சொல்லுங்க. ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுட்டு இந்த திட்டத்தின்படி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. சில வேளை அப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவரே என்ன பெனிகின மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுறோம் வருங்க. இங்கே பெனிகினுடைய அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேற அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆண்டவருடைய திட்டம் என்னை குறித்து என்ன இருக்கிறதோ அதன்படி நான் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் பலப்படுத்துகிறார். People's plan may be different, but God's plan may be better. Amen. உங்களுடைய திட்டத்தை பார்க்கிலும் தேவனுடைய திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள் பெரியது. எனவே நாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நினைவுகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை விலை உயர்ந்த மகிமையான ஒரு பாத்திரமாய் மறைகிறார். ஒரு வழியா சொல்லுவோமா? அமெரிக்கா வரணும்னு நான் நினைக்கல. நான் ஜெபம் பண்ணது எல்லாமே இங்கிலாந்து தேசத்துக்கு போகணும், அங்கே உள்ள காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணி, பைபிள் காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணி, அங்கே தான் சில முயற்சிகள் ஜெபம் பண்ணி, இந்த முயற்சிகளை விட ஜெபம் பண்ணோம், அப்ளை பண்ணோம், அப்புறம் ஜெபம் பண்ணோம். அப்புறம் ஆனால் ஆண்டவர் திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்தார். அமெரிக்காவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்கல, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, மஸ்கட்டில் இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொன்னார். சரி, உடைய நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு வந்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு தெரியாது. இங்கிலாந்து போனால் எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் அமெரிக்காவில் வந்ததுனால இந்த அட்லாண்டா பெரிய மாநகரத்தில் ஒரு தமிழ் சபையை உருவாக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினாரா இல்லையா? ஒரு அழலியா சொல்லுங்க. நான் இங்கிலாந்துக்கு தான் போவேன் ஆண்டவரே, அமெரிக்காலாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்க, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் மக்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக யாரும் நீங்கள் அமெரிக்கா போகாதீங்க, அங்கே எல்லாருக்கும் எய்ட்ஸு. எப்படி இந்தியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அமெரிக்காவில் என்ன இருக்குதான், எய்ட்ஸ்னால் உதவிகள் இல்லைங்க. நீங்கள் அதுவரை நினச்சிடாதீங்க. ஆமாம், ஒரு வியாதி உண்டு பாருங்கள், அது இப்போ மறைந்து போயிடுச்சு, தெரியல இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. பட் என்ன சொல்ல போகிறேன், அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அமெரிக்காவெலாம் போகாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நாட்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு ஆளை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் சொல்லுவேன், இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிறது, நீங்களும் நான் இருக்கிறது தேவ திட்டம். ஒரு வழியாக சொல்லுங்கள்,
நீங்களும் நானும் இந்த இடத்துல இந்த தேவனை ஆராதிக்கிறது தேவனுடைய அநாதி தீர்மானம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த தேவனை எதிர்பார்க்கிறத நம்ம என்ன நிறைவேற்றுகிறதற்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வரலையா? இப்போ நம்முடைய மனுஷ ஆவியானது தேவனுடைய ஆவியோடு கிரியை செய்கிறதை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் அந்த தேவனோடு கூட கிரியை செய்யும் பொழுது அந்த திட்டம் ஒன்றாக இணைந்து செயல்படும். விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. என்னுடைய மனித திட்டம் என்னுடைய மனித ஆவியின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் பொழுது அந்த தேவ ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் தேவ ஆவியான பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒன்றாக இணைந்து நேரான சரியான நல்ல ஒரு திட்டத்திற்கு நேராக நம்மை நடத்துவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. எனவேதான் நான் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவியானவரோட கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகருகிறார். எதை குறி எப்படி சாட்சி பகருகிறார்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி பகருகிறார். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 14 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அம்மா கீழே வாங்கம்மா. இந்த 8வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட ஆமென் சாட்சி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நீ உலகத்தில் உள்ள மக்களை போல நீ வாழணும்னு எதிர்பார்க்காத. அந்த ஆள் பெரிய பிசினஸ் வச்சிருக்காரு, அவரை மாதிரி வர நினைக்காத. நீ என்ன சொல்லு? நான் தேவனுடைய பிள்ளை என்று இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிடத்தில் சொல்றாரு. தேவ ஆவியானவர் சொல்றாரு, நம்ம மனுஷ ஆவியிட சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை, நீ விசேஷித்தமானவன், உன்னுடைய திட்டமே தேவ திட்டம். நீ மனுஷனுடைய திட்டத்தை பார்த்து நீ அதன்படி நீ கணக்கு போடாத. அவங்களுக்கு அப்படி நடந்தது, அதனால எனக்கும் அப்படி நடக்கும்னு நினைக்காத. நீ தேவனுடைய பிள்ளை. அதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து கொள்வது எப்படி? உங்கள் ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், சொல்லி தருகிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு அவசியம். We have to understand we are children of God. We have a Father. He has great plans about us. There are times we go astray, we go away from God, but He has been waiting for us to return so that we will inherit all the inheritances of God in our life. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அங்கே ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மூத்த குமாரன். இரண்டாவது உள்ளவனுடைய பேர் என்ன? இரண்டாவது குமாரன் பேர் என்ன? ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க போலுங்க. கெட்ட குமாரன் இல்லையா? நம்மளே அப்படி பேரை வச்சிருது கெட்ட குமாரன். பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் ஆமாம் கெட்ட குமாரன் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? சொல்லியிருக்கா? இல்லை, சொல்லலை. நம்ம சொல்லுவோம்ல, நீ சென்னைக்கு எப்படி போன? இப்போல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் நீ சென்னை எப்படி போன? நான் கள்ள ட்ரெயின் ஏறி போனேன்னு சொல்லுவாங்க. என்ன ட்ரெயின்? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கள்ள ட்ரெயின் என்னங்க? ட்ரெயின் என்ன திருடிட்டு வந்த ட்ரெயினா? இல்லை, இவன் திருட்டுத்தனமாக போயிருக்கிறான். அதை இவன் என்ன சொல்லுவான்? நான் கள்ள ட்ரெயின் ஏறி போனேன். எல்லாம் முழிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள்லாம் பழைய காலத்தில் வந்ததே இல்லை. ஆமாம், பழைய காலத்தில் வந்தது இல்லைன்னா அது அந்த 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 ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்தது இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது கெட்ட குமாரன்னு பைபிள் சொல்லலை, ஆனால் நம்ம என்ன சொல்லிடுவோம்? கெட்ட குமாரன் இருக்கட்டும், அதை விடுங்க. அப்போ இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போய்விடுகிறான். அவன் துன்மார்க்கமாய் நடக்கிறான். இதெல்லாம் கதை தேவையில்லை, எல்லாமே கடாஷில் நம்ம அதை பார்த்துட்டோம். அந்த மெசேஜை கொஞ்சம் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ என்ன வரோம் பாருங்க. நான் சொன்னேன் ஒரு ப்ராசஸ் என்று சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஒரு ப்ராசஸ். எவ்ரிதிங் இஸ் அ ப்ராசஸ். பயிரிடுகிறது ஒரு ப்ராசஸ், வணைகிறது ஒரு ப்ராசஸ். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒரு ப்ராசஸை பார்க்கிறோம். இந்த ப்ராசஸ் என்ன? இந்த ப்ராசஸ் என்ன? ஒரு சாதாரண ஒரு முட்டை அது என்ன ஆகிறது? அது ஒரு பூச்சியாக மாறுகிறது, அப்புறம் ஒரு பியூப்பாவாக மாறுகிறது. அந்த பியூப்பாவிலிருந்து எப்படி ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வருகிறது, இதை கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம்?
ஸ்கூலில் படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வசனம் பாருங்க. ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். படத்துக்கு வாங்க தயவு செய்து. அந்த படத்தில் பாருங்க. இந்த படத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல என்ன இருக்குது? எக் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரெண்டாவது ஒரு யங் கேட்டர் பில்லர் வருது. ஒரு யங் கேட்டர் பில்லர். அடுத்தது ஒரு கேட்டர் பில்லர் வருது. அப்புறம் ஒரு பியூப்பா. அந்த கேட்டர் பில்லர் அந்த பியூப்பாக்குள்ள போய் பியூப்பாவுடைய கொஞ்சம் பகுதி தெரியுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது. நான் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் கண் கூட பார்த்து இந்த பட்டர்ஃப்ளை எப்படி பறந்து போகுது டெய்லி போய் பார்க்குறது, இப்போ என்ன ஆயிருக்குது, எப்போ வெளியில் வருது அப்படின்னு பார்த்துருக்குறோம். எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஓகே. அடுத்தது அந்த பியூப்பாலேருந்து என்ன ஆகுது? ஒரு எமர்ஜிங் பட்டர்ஃப்ளை வருது. அப்புறம் ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளை வருது. அப்போ இது ஒரு ப்ராசஸ். இதனுடைய பேர் என்ன? மெட்டமார்பசிஸ். மெட்டமார்ஃபா. ஆமீன். மெட்டமார்ஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீக். அது தமிழில் மறுரூபம், ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டிரான்ஸ்ஃபிகரேஷன். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாட் டிரான்ஸ்ஃபிகரேஷன். டிரான்ஸ்ஃபிகரேஷன் இஸ் டிஃபரெண்ட். அதாவது ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். இயேசு கிறிஸ்து உடனடியாக மறுரூபம் அடைந்தார் பாருங்க, அது டிரான்ஸ்ஃபிகரேஷன். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்டெப் பை ஸ்டெப். இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ எவ்ரிதிங் இன் அவர் லைஃப் இஸ் லைக் அ ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு ப்ராசஸ். இந்த இளையகுமாரன், இப்போ கதைக்கு போயிடுவோம். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் இந்த தகப்பன் இந்த மகன் எப்பொழுது வருவான் என்று ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறான். அது தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. இளையகுமாரனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் உல்லாசமாக இருக்கலாம், தகப்பனை விட்டு விடுதலையாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சு? தவறாக போய்விட்டது. அந்த மண்பாண்டம் உடைந்தது போல. இப்பொழுது இவருடைய திட்டங்கள் எல்லாமே தவறி போனதினாலே, தவறாக போனதினாலே, அல்லது அவன் எதிர்பார்த்தபடி அவன் இல்லாததினாலே அவன் இப்பொழுது உணர்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறான். ஏன் அவனுடைய திட்டம் அங்கே தவறி போகிறது? அவன் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமையில கொண்டு வந்தது என்றால், அவனுடைய ஆலோசனை நண்பர்களை சுற்றிலும் நண்பர்கள் மூலமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் தேவ ஆலோசனையின்படி, தேவ திட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று முதலில் நான் சொல்லிட்டேன். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். எனவே என்னுடைய ஆவியோடு கூட இந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நீ தேவனுடைய பிள்ளை, நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லித் தருவார். அதற்கு நான் மீறி நடக்கும் பொழுது என்னுடைய திட்டங்கள் உடைந்து போய்விடுகிறது, திட்டங்கள் தவறாக போய்விடுகின்றது. அதுதான் இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ தவறாக போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சா? இல்லை, அதுதான் முக்கியம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எது தவறி போனாலும் உங்களை சரிப்படுத்தி தன்னுடைய திட்டத்துக்கு கொண்டு வர வல்லவர் என்பதை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கெல்லாம் அப்படி தவறான திட்டம் சொல்லலை, கேட்கிறவங்களுக்காக சொல்றேன், தெரியாதவங்களுக்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இவருடைய வாழ்க்கையில் என்ன ப்ராசஸ் நடக்குது பாருங்க. 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனிடத்துல போய், தகப்பனே தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இருக்கட்டும். இந்த 17வது வசனத்துக்கு போவோம். இப்போ அந்த 17 நான் விட்டு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். தயவு செய்து 17 வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். புத்தி தெளியணும். இந்த புத்தி தெளியதான் எப்ப தெளியும்? ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும், நீ இப்படியே இருந்தா நல்லதில்லை அப்படின்னு ஆவியானவர் சொல்லும் பொழுது, இல்லை 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 அது எனக்கு தெரியும், சாகும்போது நான் ரட்சிக்கப்படுவேன். அந்த சிலுவையில் உள்ள கள்ளன் ரட்சிக்காவா பட்டான், அந்த சிலுவையில் உள்ள கள்ளவை ஞானஸ்நானமா பெற்றேன் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம விதண்டாவாதமாக பேசாத விட்டுட்டு புத்தி தெளியணும். புத்தி பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்தவங்க சொல்லுங்க, புத்தி. ஒருத்தவங்க சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க.
இன்னொருத்தவங்க தெளியணும், புத்தி தெளியணும். ஆமா, அந்த புத்தி தெளிகிற வரைக்கும் ஒன்றும் தெளிவாக இருக்காது. எல்லாமே குளறுபடியாக தான் இருக்கும், குழப்பமாக தான் இருக்கும். எப்போ புத்தி தெளிகிறதோ அப்போதான் தான் சாகிற நிலைமைக்கு இருக்கிறேன் என்பதை அவன் உணர்கிறான். He understands that he is going to go to hell. நான் சாகிறேன் அப்படின்னு அர்த்தம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறத எப்போ உணர்கிறான்? புத்தி தெளிந்த பொழுது. இன்னைக்கு அநேகருக்கு புத்தி தெளியலைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் மனசில் தோணவே தோணாது. எல்லாமே நல்லா தான் போகுதுங்க, எல்லாம் நல்லா போகுதுங்க, எல்லாம் சூப்பராக போகுதுங்க, அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகு ஐயோ நம்ம ஆல்ரெடி எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்துட்டோமா, எண்ட் ஆஃப் த லைஃபுக்கு வந்துட்டோமா அப்படின்னு யோசிப்பான். இப்போ அவன் தான் புத்தி தெளிகிறது முதலாவது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராசஸ். புத்தி தெளிகிறது இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது when he came to himself, when he realized himself that he is perishing, அதான் I perish with hunger. முதலாவது புத்தி தெளிகிறது. இரண்டாவது 18வது வசனம் சொல்லுது, நான் எழுந்து. அப்புறம் என்ன சொல்றான்? நான் எழுந்து. நான் இப்படியே இருந்தா போதாது. எலியா போய் அந்த குகைக்குள்ள போய் படுத்து கிடக்குறான். ஆண்டவரே போதும், நான் உயிரை எடுத்துக்காரும் அப்படின்னு சொல்றான். இல்லை இல்லை வெளியே வா அப்படி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அவன் எழுந்தான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படியே படுத்து கிடந்துட்டு இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எழ வேண்டிய நேரம் இருக்கிறது. ஒரு ஆளையா சொல்லுங்க, இட்ஸ் அ ப்ராசஸ். ஐ டோல்ட் யூ, யூ நீட் டு ரைஸ். ஐ வில் அரைஸ். யார் சொன்னது? மாமா சொல்லத, நண்பன் சொல்ல, எலும்புடா எலும்புடான்னு சொல்லல, நான் சொல்லணும். ஐ வில் அரைஸ் சொல்லுங்க, ஐ வில் அரைஸ். ரெண்டாவது அவன் சொல்றான், என் பிதாவிடத்திலே போவேன். ஐ வில் கோ டு மை ஃபாதர். ரெண்டாவது அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான்? எழுப்பிட்டு மறுபடியும் நண்பர்களை தேடி போகல, என் அப்பா கிட்டத்தில் போவேன். அதான் என் தகப்பனிடத்தில் போய். ஸோ ரெண்டாவது போங்க. மூன்றாவது என்ன செய்கிறான்? பரத்திற்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிறான். ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்பாட போயிட்டு நான் சொல்லுவேன், அப்பா ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தாங்க, ஆனால் பார்த்தீங்களா கூட உள்ள அந்த 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 பையன் இருக்கானே பாருங்க, அவன் பேர் என்ன பேர்? யார் பேர்? உங்கள் பேரை சொல்லி டக்குன்னு சிவராமகிருஷ்ணன். அவன் தான் என்னை ரொம்ப கெடுத்து போட்டான். நான் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தேன். நானும் லஞ்சு பிரேக்கில் போய் ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த மரத்தடியில் போய் ஊற்றி ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவன் சொன்னால் நானும் ஜோம் பண்ண வரேன்னு சொல்லலாம். கடைசியில் அவன் என்னையும் கெடுத்து போட்டான் அப்படின்னு அந்த யாரையும் பற்றி அவன் சொல்லலை. He did not blame anyone. He did not say any excuses, lame excuses. He did not accuse somebody who is not in his life also. But he accepted his mistakes. He accepted his sins. அதான் சொல்ல, பாவம் செய்தேன்னு சொல்கிறான். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். ஐ ஹவ் சின்ட். ஆண்டவரே இல்லை, அப்பாவை அப்பாட சொல்கிறான். இப்போ நமக்கு இப்போ அப்பானா பாவம் அவர் தான். ஐ ஹவ் சின்ட் against heaven and before you. அதுதாங்க முக்கியம். முதல்ல புத்தி தெளியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? எழ வேண்டும். மூணாவது போகணும். தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறான். நான் பாவமே செய்யலைங்க, அவன் என்ன கெடுத்துட்டான். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பிள்ளைகள்னா சில்ட்ரன்னு சொல்கிறேன், ஐ எம் நாட் சேயிங் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அதை தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறான். 3 காரியம். முதலாவது புத்தி தெளியணும், அப்புறம் எழ வேண்டும், தாப்படத்தில் போக வேண்டும். இதெல்லாம் அவனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் ப்ராசஸ் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்டில் போட்டு வைக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப்பாட்டு அந்த பியூப்பா மாதிரி. ஓகே, 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் அப்பா கிட்ட போய் என்ன சொல்றான்? இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இதெல்லாம் கற்பனை இல்லை, அவன் வாயால சொல்றான். இதெல்லாம் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அப்பாட்ட போயிட்டு இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் என்ன தாழ்த்த போறேன். அப்பா நான் இனிமேல் உண்மை பிள்ளையா இருப்பதற்கு கூட தகுதி கிடையாது, என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் நான் வேலைக்கு இருந்தா கூட எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு அவன் என்ன சொல்றான்? தன்னைத்தானே
தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். He humbled himself. See, these are the steps. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நம்ம தவறி போயிட்டோமா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திட்டத்தை தருவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது உணர வேண்டும். நாம் தவறை அதை புத்தி தெளியணும். ரெண்டாவது எழும்ப வேண்டும், போக வேண்டும். நாம் யாரை பற்றியும் எதற்காகவும் நாம் சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு தவறை, பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன சொல்லணும்? நம்மை தாழ்த்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நமக்காக காத்திருக்கிற ஒரு தகப்பனை போல காணப்படுகிறார். தன்னுடைய மகன் எப்பொழுது தன்னை தேடி திரும்ப வருவான் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவன் செய்த தவறுகளை மறந்து விட்டார். அவன் தன்னிடத்திலிருந்து கொண்டு போன பொருட்களை அழித்து அவன் என்ன நிலைமையில் இருக்கிறானோ என்று தெரியாத சூழ்நிலையில் எப்பொழுது வந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் என்ற மனப்பான்மையோடு ஒரு தகப்பன். அந்த பக்கத்திலே பார்த்தால் மகன், என் தகப்பனிடத்திலே நான் போய் நான் மன்னிப்பு கேட்பேன், என்னை தாழ்த்துவேன், என்னுடைய தவறுகளை உணர்ந்து என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய தவறுகளையும் உணர்ந்த ஒரு மகன். இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துடுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருமே பரலோக பிதாவே, பிரிந்திருக்கிற குடும்பங்களிலே ஒற்றுமையையும் சமாதானத்தையும் கொண்டு வார். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு உணர்வையும் ஒரு உறவையும் கொண்டு வார். இவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், நல்ல பிள்ளைகளாக வாழவும், பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாகவும், பெற்றோர்களை புரிந்து கொள்கிறவர்களாகவும் மாற தேவனே உதவி செய்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.